கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, உனக்காக நான் இருக்கிறேன். இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு கேள்வி, எனக்காக யார் இருக்கிறாங்க? கொஞ்சம் யோசித்து பார்த்தா நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்காக யாருமே இல்லை. பிரியமானவர்களை, பணக்காரங்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்காங்க, அரசியல் தலைவர்களுக்கு உதவி செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறாங்க, செல்வ செழிப்பற்றவங்களுக்கு எல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்காக நான் இருக்கிறேன். சங்கீதம் 138:8, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒருவர் உண்டு, அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் இருக்கிற ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஓடிடுவாங்க, உங்களுக்காக ஒருவர் இருக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு உங்களுக்காக இருப்பா. என் அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் பிரச்சனை அப்படின்னா யார் நம்ம கூட இருக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான அன்புள்ளவர்கள் என்று புரிந்து கொள்ள முடியும். சந்தோஷமான சூழ்நிலையில் எல்லோரும் இருப்பாங்க, ஹாப்பியாக எல்லோரும் நம்ம கூட இருப்பாங்க. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பாருங்கள், ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. ஆனால் பைபிள் என்ன சொல்லுது? உனக்காக நான் இருக்கிறேன், உனக்காக நான் யாவையும் செய்து முடிப்பேன், உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன், உனக்காக எல்லா காரியங்களையும் ஜெயத்தை கட்டளையிடுவேன். என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 91:11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கர்த்தர் கட்டளையிடுவா. நம்ம ஒரு காரியத்தில் கடைசியாக கேட்குற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எனக்காக இதை செய்ய மாட்டிங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. எனக்காக இதை செய்திருங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. மற்றவங்க சொல்லுவாங்க, அவனுக்காக நான் செய்யலை, அவளுக்காக செய்யலை, உனக்காக செய்கிறேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷங்க மாத்திரமில்லை, சர்வ வல்லமையில் தேவனாய் கர்த்தர் உங்களுக்காக, உங்களுடைய காரியத்திற்காக எல்லாம் செய்வான். பாருங்க, தாவீது யுத்தத்துக்கு போகிறான், கோலியாத்துக்கு விரோதமாக. தாவீது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 1 சாமுவேல் 17:47, இந்த யுத்தம் என்னுடையதல்ல, இந்த யுத்தத்தை கர்த்தர் செய்வான் எனக்காக. யாத்ராம 14:14, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவா. ஏன் போராடணும்? நீங்கள் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பா. ஒரு விதவை தாயார் கண்ணீரோடு சொன்னாங்க, என் கணவனை இழந்தேன், எங்கள் அப்பா அம்மா என்னை வெறுத்துட்டாங்க, ஏன்னா நான் இயேசுவை அறிந்ததுனால, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால. என் கணவர் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்னை அற்பமாக என்னாங்க. என்னுடைய ஒரே மகளை வைத்து கொண்டு நான் இதுவரைக்கும் நடந்து வந்திருக்கேன்னா என் தேவன் எனக்காக. என் மகளை இன்றைக்கி டாக்டர் ஆக்கியிருக்கிறாங்க, இன்றைக்கி நல்ல பொசிஷனில் என் குடும்பம் இருக்குது. கர்த்தர் எனக்காக. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுக்காக ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயம் செய்வான். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நீர் இருக்கிறீர் என்கிற தெய்வீக விசுவாசம், நம்பிக்கை இவர்களை தேற்றட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.